கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை யோவேல் 2:21. மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜோயல் 2:21. For the Lord your God will do great things. அன்பான சகோதர சகோதரிகளே, குழியில் தூக்கி வீசப்பட்ட யோசேப்பை கர்த்தர் ஒரு நாட்டின் பிரதம அதிகாரியாக்கி அழகு பார்த்தாரே, அது பெரிய காரியம் அல்லவா? ஆடுகளின் பின்னே திரிந்த தாவீதை தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டு அவனை அரசனாக்கியது பெரிய காரியம் அன்றோ? தாய் தகப்பன் இல்லாத எஸ்தர் என்ற மகளை கர்த்தர் தெரிந்தெடுத்து அந்த நாட்டின் மகாராணியாக்கி யூத ஜனங்களை விடுவித்தாரே, இது மிகவும் பெரிய காரியம் அல்லவா? புதிய ஏற்பாட்டிலே 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேரை ஆண்டவர் போஷித்தாரே. பிறவி குருடனை சுகமாக்கினாரே, குஷ்டரோகிகளை சுகப்படுத்தினாரே. மறுதலித்த பேதுருவை கர்த்தர் பரிசுத்தனாய் மாற்றி கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வைத்தாரே. பாவி என்று மக்களால் சொல்லப்பட்ட சகை வீட்டிற்கு சென்று அவனை பரிசுத்தனாய் மாற்றி முழு குடும்பத்தையும் ஆண்டவருக்கு சொந்தமாக்கினாரே. தனக்கு 100% எதிராக இருந்த மனிதனை கர்த்தர் தொட்டு சுகப்படுத்தி புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனாக மாற்றினாரே. பவுலப்போஸ்தலன் தான் அவர். இவை யாவும் பெரிய காரியம் அன்றோ? ஜனவரி 1 முதல் இந்த நாள் வரை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். மனதார அவருக்கு நன்றி செலுத்துவோம், துதிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். இன்னமும் நம் வாழ்வில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. ஆமென். இரக்கம் மிகுந்தவரே, கிருபை மிகுந்தவரே, பரமபிதாவே, இந்த ஜெப நேரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். துதி ஸ்தோத்திர பலிகளை உமக்கு ஏறெடுக்கிறோம். நிலநடுக்கம், பஞ்சம், வெள்ளம், கொள்ளை நோய் போன்ற இயற்கை சீற்றங்களுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிற ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தர், இப்படிப்பட்ட கொடிய இயற்கை சீற்றங்களிலிருந்து நீர் மக்களை பாதுகாத்துள்ள வேணுமாய் நாங்கள் செபிக்கிறோம். ஐயா, மக்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், துரோகங்கள் உடைய சந்நிதி எட்டினவோ தகப்பனே, எங்களை மன்னியும் ஆண்டவரே. மனதார உடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. பூரண கிருபைகளை தாரும் ஐயா. எங்கள் தப்பிதங்களுக்கு தக்கதாக நீர் செய்தீரென்றால் எங்களால் தாங்க இயலாத தகப்பனே, எங்களை மன்னியும் ஏற்றுக்கொள்ளும் அரவணையும் ஆண்டவரே. தேசங்கள் பாதுகாக்கப்பட கிருபை கொடுங்க, மக்கள் பாதுகாக்கப்பட கிருபை கொடுங்க. உணர்வுள்ள இதயத்தை ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் நீர் தந்து அவர்கள் பரிசுத்தமாய் வாழக்கூடிய கிருபைகளை கூட்டி கொடுக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். இந்த இயற்கை சீற்றங்கள் மக்களை கொள்ளை கொண்டு போகாதபடி தேவனாகிய கர்த்தர் எங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய அரவணைக்கிற கருத்துக்குள்ளாய் எங்களை முழுதுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஐயா, நீர் எங்களை பாதுகாத்தருளும், அரவணையும், ஆதரியும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலமாய் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.